டிஜிட்டலில் இருக்கிறதுனால லைக் மோஸ்ட்லி ஈழர் பாஸ்கரோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். என் ஒய்ஃப் வந்து 2017 2016 இந்த பாருமா அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் நான் பார்க்கல அப்போல்லாம். ஸோ அது கண்டினியூ 2018 2019 அப்புறமேட்டும் போச்சு. பாரு நிறைய விஷயம் புதுசு புதுசாக சொல்கிறாங்க, எதா கேளு அப்படின்னு எங்கள் ஒய்ஃப் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்க வந்து என்னென்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணுறது அவங்க தான். ஒரு சாப்பாடு விஷயம் இருந்தால் கூட ஏதாவது புது ஹோட்டல் போனாலும் புதுசாக எதாவது ட்ரை பண்ணுவாங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி விஷயம் ஈழர் பாஸ்கர் சொல்லும் போது அவரோட பேக்கேஜ் ஃபுல்லாக அந்த 19 ஃபுல் வீடியோஸ் எல்லா வீடியோவும் அப்போது அந்த காலத்திலே பார்க்க ஆரம்பித்ததில் இந்த பாட்டு மைண்ட் பாட்டு தான் ஃபஸ்ட்டு வாட்டி சொல்லும் போதே வந்து 60 வயசு வாலிபர் ஒருத்தரை பார்த்தேன், ஐயாவை தான் சொல்லுவார் அவர். ஸோ அப்போது சொல்லும் போது அந்த மைண்டு ஒரு 12 மணி நேரம் வீடியோ இருக்கும். அப்போ எல்லாமே ஆடியோ தான், எல்லாம் வீடியோ தான், எதுவுமே நேரடியாக யாரையும் பார்த்ததில்ல. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது. 2019 ஆரம்பித்தது. 2020 எனக்கு ட்வின்ஸுன்னு வரும்போது பயங்கர ஷாக்கு. நாங்கள் வந்து கனடாவில் இருந்தோம். ஸோ அப்போது வந்து கோவிட் டைம், எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா சரி அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் எல்லா விஷயம்லாம் வரும். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எப்படி பேசுகிறது தான் தெரியும். டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு வாட்டியே வந்து சொல்லும் போது, ட்வின்ஸா நீங்கள் இப்படி இருக்கணும், ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது ஒரு விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மெயின் வந்து இந்த சோர்ஸ் தான். இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என் பசங்க இப்போது ஆரோக்கியமாக ரொம்ப நல்லா சேட்டையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து வந்தவொடனே கேட்கும்போது ட்வின்ஸா நல்லா இருக்காங்களா இப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. சரி இதை இவ்வளோ லேட்டாக கேட்டுமே, இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் இது மாதிரி விஷயத்த. மைண்டை அவ்வளோ பவர்ஃபுல்லு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அப்போதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டேன் தான். யாரையும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் போங்க தான் சொல்லுவேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். டைம் கிடச்சா போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கேட்க மாட்டாங்க. சரி விடுங்க, யார் கேட்குறாங்களோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு 11 மாதம் போன தீபாவளிக்கு அப்புறமேட்டு வந்தோம். அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அப்புறம் என் சகல் கிட்ட சொன்னேன். அவங்க வந்து ஓகே கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருந்தாங்க, வந்து அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து சாதாரணமாக நினைக்கிறதுலாம் விஷயம் இல்லை. நான் வீடியோ அதாவது இந்த வீடியோ சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருக்க யூடியூப் வீடியோ நான் வந்து ஐயா வந்து மொட்டை மாடியில் வச்சு எல்லாம் டாக் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்தை அதுலேருந்து ஃபுல்லாக எல்லாமே. ஆனால் போன வாட்டி கைலாசம் சார் பேசினார், அந்த வீடியோ நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் என் ஒய்ஃப் கிட்ட போட்டு காட்டணும்னு நினச்சி பார்க்குறேன், கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கும். அதனால் நேற்று ஆர்டரை கொடுத்து விட்டேன். ஸோ அவர் பேசினது அப்போது பயங்கர எமோஷன். எவ்வளோ பெருசாக இவங்களும் எவ்வளோ தீவிரமாக அதில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. ஒரு விஷயம் ஓகே இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இறங்கி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி பழகி ஓகே அந்த ஒரு ஃபீல் குட்டு டச் குட் இருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம வாங்குறதோட எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, சரி ஓகே இதை வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம். அது ஒன்று தான் எனக்கு தோணுது. வேறு எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கேட்டாங்க, இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு பிபி அதிகமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நீ போய் இங்கே போயிட்டு வா. இல்லை இந்த வீடியோ பார்த்தா ஃபஸ்ட்டு வாட்டி வீடியோ பார்த்தாலும் புரியாது, சுத்தமாக புரியாது. ஐயா பார்க்கும்போது சரவணன் சார் வந்து ரொம்ப கலோக்கியலாக பேசுவார். அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவமணி சார் பேசும்போது தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்க மாதிரி ஒரு சமயத்தில் இருக்கும். ஆனால் வந்து சரவணன் சார் ரொம்ப கலோக்கியலாக பேசுவார். நச்சுன்னு கொட்டின மாதிரி இருந்தது அப்படிலாம் சொல்லியிருப்பார் 2-3 வீடியோ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ரீச் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்குலாம் ரீச் ஆனதப்போ வந்திருக்கோம் நம்ம இங்கே வந்ததுனால. பட்டு அதை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக என் பசங்களை வந்து வளர்க்குறதோ கொண்டு வரதோ அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏற்காடில் ஒரு ஞான முகாம் மே மாதம் நடத்துவோம். அது வந்து ஒரு சம்மர் ரிசார்ட். அதை ஏழைகளுடைய ஊட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரு தடவை ஒரு சம்மர் ரிசார்ட்டை வந்து நம்ம முகாம் வச்சுக்கிட்டோன்னா அந்த முகாம் சாக்கில் எல்லாருமே வந்து ஒரு சம்மர் ரிசார்ட்டில் ஒரு 2-3 நாள் தங்கியிருந்து போட்டுமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்பட்டது. மே மாதம் 1ஆம் தேதி 1, 2, 3 ஞான முகாம் வச்சுருக்குறோம். நீங்கள் வாய்ப்புள்ளவங்க எல்லாமே வந்து கலந்துக்கிடுங்க.